கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யோபு 23 அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம். 24வது அதிகாரம் என்ன அப்படின்னா, இது வந்து அவருடைய நண்பர் யோபிய உச்சந்திலேருந்து உள்ள கால் வரைக்கும் கொடிய பற்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவர் நண்பர்கள் பார்க்க போன நண்பர்கள் அவருக்கு மாறுத்தனமாக அவர் நினைச்சுறாங்க, கேலி குத்துட்டு அடிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த இதில் எலிபாஸ் பேசும்போது அதுக்கு மாறுத்தரமாக 23வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் யோபு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்னங்கிற. சர்வ வல்லருக்கு காலங்கள் இடிச்சது மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை எப்படி அறிவாங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, எல்லை குறிப்புகள் என்ன செய்கிறாங்க, ஒற்றி மந்தைகள் என்ன செய்கிறாங்க, பலாத்காரமாக சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறாங்களாம். சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்க இடத்த விட்டுட்டு அடுத்தவங்க இடத்த என்ன செய்கிறாங்க, எல்லை குறிப்பு என்ன செய்கிறாங்க, மாற்றி போட்டுருவாங்க. போட்டுட்டு அடுத்தலாம் என்ன செய்வாங்க, அதே போல் மந்தைகளையும் என்ன செய்வாங்க, அடுத்தவங்க மந்தையை என்ன செய்கிறாங்க, பலாத்காரமாக என்ன செய்வாங்க, பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அடுத்தல சொல்கிறாரு, தாய் தப்பன் இல்லாதவர்கள் கழுதையை என்ன செய்வாங்க, சிலர் என்ன செய்வாங்க, ஓட்டி கொண்டு போயிடுவாங்களாம். விதவையின் மாட்டை ஈடாக என்ன செய்வாங்களாம், எடுத்துக்கொள்வாங்களாம். இப்படி சிலர் என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால தேசத்தில் சிறுமிப்பட்டவர்கள் ஏகமாக என்ன எழுதுகிறாங்க, ஒழித்து கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்கள் வழியை விட்டு என்ன செய்கிறாங்களாம், விளக்குறாங்களாம். இது அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல என்ன செய்கிறாங்க, இறை தேட அதிகாலமே என்ன செய்கிறாங்க, தங்கள் வேலைக்கு என்ன செய்கிறாங்களாம், புறப்படுறாங்களாம். காட்டு கழுதை ஓட்ட அதிகாலமே என்ன செய்கிறாங்க, இறை தேட வேலைக்கு புறப்படுறாங்களாம். வனாந்திர வழிதான் அவர்களுக்கு என்ன செய்தோம், அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்து ஆகாரம் கொடுக்க வேண்டுங்கிறார். ஏன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்க வேலைகளை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் வனாந்திரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் இப்படி என்ன செய்கிறாங்க, இருக்கும்போது நாட்களை எப்படி அவங்க அறியாதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தல துன்மார்க்கனை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னா, துன்மார்க்கோட வயல் வந்து அவர்களுக்காக என்ன செய்யுது, அவனுக்காக அறுத்து அவனோட திராட்சை தோட்டங்களின் பலகளையும் என்ன செய்கிறாங்களாம், சேர்க்கிறாங்களாம். துன்மார்க்கர்கள் குளிரில் என்ன செய்கிறாங்க, போர்த்து கொள்வதற்கு ஒன்று இல்லாதனால் வஸ்திரம் இல்லாமல் ராத்தங்கி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. யார், துன்மார்க்கர்கள். இந்த யார் சிலர் இந்த வஞ்சிக்கிறாங்கல்ல, வயலில் குறிப்பெல்லாம் மாற்றி போடுறாங்க, தாய் தப்பன் இல்லாதவருடைய கழுதைகளெல்லாம் ஒட்டி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்ல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க மற்றவங்க அறுத்துக்க திராட்சை தோட்டத்தை என்ன செய்கிறாங்க, அறுப்பெல்லாம் இவங்க அறுக்கிறாங்க, இவங்க பழத்தை சேர்க்கிறாங்க. ஆனால் ஏழைகள் என்ன செய்கிறாங்க, போர்த்து கொண்டதுக்கு வஸ்திரம் இல்லாதபடி இருக்கிறாங்க. அந்த வஸ்திரம் இல்லாதபடிக்கு ராத்திரி தங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே என்ன செய்கிறாங்க, நனைஞ்சு ஒதுக்கிடம் இல்லாதனால் கண்மலையிலே என்ன செய்கிறாங்களாம், அண்டி கொள்கிறாங்களாம் ஏழை ஜனங்கள். அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை என்ன செய்கிறாங்க, முளையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டு இருக்கிறதே அடகு வாங்குறாங்களாம். அவன் வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாக என்ன செய்யுது, ஆலையாட்டவும் என்ன செய்கிறாங்களாம். இப்படி இலைகளை என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்களாம். இந்த அளவில் இலைகள் என்ன செய்கிறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல ஊரில் மனுஷர் என்ன செய்கிறாங்களாம், தவிக்கிறாங்களாம். துன்மார்க்கர்களை கண்டு ஊரில் மனுஷர் தவிக்கிறாங்களாம். குற்றம் இல்லாமல் கிடக்கிறவர்களின் ஆத்மாவை நினச்சி தான் கூப்பிடுதான். அவங்ககிட்ட குற்றமே கிடையாது, ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துறதுனால இவங்க நம்மளை விடுவிப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்தளவு கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்களாம். என்றாலும் தேவன் அவன் குற்றமாக என்ன செய்கிறாங்க, அவர்கள் மேல் என்ன செய்கிறாங்கன்னா அதை சுமத்துறது இல்லையா. அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தாராம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, வெளிச்சத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்களின் கூட்டம். வெளிச்சத்துக்கு விரோதமாக என்ன, இருளில் நடக்கிறவங்க துன்மார்க்கர்கள். அவர்கள் அவருடைய வழிகள் அறியாதபடிக்கும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் நினைச்சுறாங்களாம், இருக்கிறாங்களாம். அவருடைய வழியில் அவர் நினச்சதில் நினச்சிறாங்க, நடக்கிறாங்க, நினச்ச பாதையில் தரிக்கிறாங்களாம். ஆனால் இது இப்படி நினச்சிறாங்க, துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக கொலைபாதகன் பார்க்குறோம். கொலைபாதகன் எப்படி நடக்கிறான் அப்படின்னா, பொழுது விடுகிற போது என்ன செய்வானா, எழுந்துருவானா, எழுந்து சிறுமி எளிமை மாணவனை என்ன செஞ்சிருவானா, கொன்று போட்டுருவானா, கொன்று காலத்தில் என்ன செய்வானா, திருடனை போல் என்ன செய்கிறானா, திரிகிறானா கொலைபாதகன். அடுத்தபடியாக வந்து விபச்சாரம் வந்து கண் எப்படி இருக்குமா, மாலை பயங்கர வேலைக்கு என்ன செய்தா காத்திருக்குமா, எப்போ மாலை நேரம் வரும்னு சொல்லி காத்திருக்கணுமா. காத்திருந்து என்னை வந்து ஒரு கண்ணும் காண மாட்டாது என்று முகத்தை என்ன செய்வானா, மூடிக்கொள்வானா. விபச்சாரம்
மாலை நேரத்தில் என்ன செய்வான், அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு என்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி முகத்தை மட்டும் என்ன செய்வான், நான் மூடிக்கொள்வானாம். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை பகலில் போய் என்ன செய்கிறாங்க, யார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் பார்த்து வச்சுவிடாங்களாம். பார்த்து வச்சுக்கிட்டு இருட்டில் என்ன செய்வாங்களாம், கண்ணை விடுவாங்களாம். அவர்களும் வெளிச்சத்தை அறியாதவர்களாம். வெளிச்சத்தை அறியாதபடிக்கு துன்மார்க்கர்களும் வெளிச்சத்தை அறியாதபடிக்கு இருக்கிறாங்க. கொலைபாதகர்களும் வெளிச்சத்தை அறியாதபடிக்கு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. விபச்சாரம் வெளிச்சத்தை அறியாதபடிக்கு இருக்கிறாங்களாம். அடுத்தல விடியற் காலத்தில் விடியற் காலமும் அவர்களுக்கு என்னது மரண இருளை போல தான் இருக்குதாம். விடியற் காலம் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டில் போய் கண்ணமிட்டுறாங்க. அதனால் அவங்க வெளிச்சத்தை அறியாதபடிக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக விடியற் காலமும் அவர்களுக்கு என்னது ஒரு மரண இருளை போல தான் நினச்சி இருக்கிறதான். அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு என்ன செய்கிறானாம், பழகி இருக்கிறானாம். நீரோட்டத்தை போல என்ன செய்கிறானா, தீவிரமாய் போவானாம். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதுனால் அவன் திராட்சை தோட்டத்தின் வழியை இனி என்ன செய்யல காண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை நிச்சயமா பட்சிக்குமா, அப்படியே பாதாளமானது பாவிகள் நிச்சயமா பறிச்சிக்குமா. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை நிச்சயம் பட்சிக்குமா. ஏன்னா தண்ணி இல்லாதபடிக்கு இருக்குது வறட்சி, அந்தளவில் உஷ்ணமும் வறட்சியாக இருக்குது. இப்போ தண்ணி வந்த உடனே என்ன செய்யுது, அது வந்து அப்படியே பட்சித்து எடுத்த மாதிரி நினச்சிதான் அதை உறிஞ்சி எடுத்துறதுல தண்ணியாக அதுதான். அடுத்தலாம் பாதாளமானது பாவிகளை நினச்சதுமா பட்சிக்குமா. பாவம் செய்கிறவன பாதாளமானது நரகம் நினச்சதுதான் பட்சித்து எடுக்குதான். அவனை பெற்ற கற்பம் நினச்சதுன்னா கற்பம் அவனை நினச்சிதான் மறக்குமா. புழு திருப்திகரமாய் அவனை நிச்சயமா திரும்புமா. பாதாளத்தில் நினச்சது பெற்ற பிள்ளைகளை விட தாய் நினச்சது மறக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுது. புழு நினச்சது பாதாளத்தில் திருப்திகரமாக நினச்சது பாதாளத்துக்கு போகிறவங்கள திங்குது. அவன் அப்புறம் நினைக்கப்படுதில்லை. அதுக்கப்புறம் அவனை யாரும் நினைக்கப்படுதில்லை. அதான் பாதாளத்துக்கு போயிட்டான்னு அப்படி யாரும் நினைக்கிறான். அங்கே புழு தான் நினச்சது அவனை தின்னுட்டுருக்கு. அவனுடைய அக்கிரமானது பட்ட மரத்தை போல என்னதுமா முறிந்து விடுவான். எவ்வளோக்கு எவ்வளவு அக்கிரமம் பண்ணினானோ அந்தந்த அவளுக்கு தகுந்தமாக அவன் என்ன செய்யலாம், பாதாளத்தில் வேதனைகளை அனுபவிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் பாதாளத்துக்கு போனால் இந்த இதுதான் புல் தின்னுக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பூமியில் தான் ஜனங்கள் மறிக்கிறாங்க. ஆனால் ஆவி வந்து என்ன செய்யாது, மறிக்காது. பூமியில் சரீரமானது எத்து போயிடுது. ஆனால் அந்த சரீரமானது என்ன செய்யுது, பாதாளத்துக்கு போகும். அது ஆவி வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. துன்மார்க்கர்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, யாரெல்லாம் இப்படி துன்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நரகத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே பாதாளத்தில் என்ன செய்யுது, புழு அவர்கள் என்ன செய்யுது, தின்னு கொண்டே இருக்குமாம். அதான் சொல்கிறாரு, பிள்ளை பெரியாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே என்ன போகிறான். இப்படிப்பட்டவன் அந்த நரகத்துக்கு போகிறான்ல, அந்த நரகத்துக்கு போகிறவன் பாதாளத்துக்கு போகிறவன் என்ன செய்கிறான்னா, பிள்ளை பெறாத மலடின் ஆஸ்திகளை, அதுதான் குழந்தை இல்லையா, அவளுக்கு எதுக்கு ஆஸ்தி, நமக்கு எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வஞ்சி திணிச்சுறாங்க, எடுத்துக்கிட்டுறாங்களா இப்படிப்பட்டவங்க. ஆனால் வந்து ஒரு விதவியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விதவிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நன்மை கூட என்ன செய்ய மாட்டாங்க அந்த பாதாளத்துக்கு போகிறவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, தன் பலத்தினாலே வல்லவர்களை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பலத்தினால வல்லவர்களாக இருக்கிறவங்களை திறமசாலியில் என்ன செய்கிறாங்க, தனக்காக பாரிசமாக்குகிறானாம். அவன் எழும்புறது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயம் இல்லை. அவன் துன்மார்க்கன் எழும்பும்போது அவனுக்கு நம்முடைய பிராணன் எப்படி இருக்குங்கிறது நிச்சயம் அவனுக்கே கிடையாது. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான். கர்த்தர் வந்து அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அவன் செய்வான், உறுதியாக நம்பிக்கை வைப்பானா. ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட வழிகளுக்கு என்ன செய்து விரோதமாக இருக்கிறதா. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்து இருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுறாங்களாம். இப்போ இந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்க, கொஞ்ச காலம் என்ன செய்கிறாங்க, உயர்ந்து இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிற இருக்கட்டுமே தெரியாதபடிக்கு காண போயிடுவாங்களாம். அவர்கள் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போல என்ன செய்கிறாங்க, அடக்கப்படுறாங்களாம். எதிரிகளின் கதிர்களின் நுனியை இணைச்சிறாங்க போல அறுக்கக்கூடிய ஒரு கதிர்களின் நுனின்னா நூல் இருக்கிறாங்கல்ல, அந்த நூல் நுனி வந்து எப்படி அறுக்கப்படுதோ அதே போல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க தாழ்த்தப்படுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, நுனியை போல் கதிரில் நுனியை போல் என்ன செய்கிறாங்களாம், அறுக்கப்படுறாங்களாம். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யாருங்கிறார். அப்படி இல்லைன்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி அந்த எலிபாஸ் விரோதமாக என்ன செய்கிறாரு, யோபு சொல்கிறார். அப்புறம் அடுத்தபடியாக அவருடைய நண்பன் சுகினான பில்தாத்து பேசுகிறார். 3வது தரமாக இப்போ என்ன செய்கிறாரு, பில்தாத்து பேசுகிறாருன்னா அதிகாரமும் பயங்கரமும்
அவரிடத்துல இருக்கிறான். கர்த்தரிடத்துல தான் அதிகாரம் பயங்கரம் இருக்குது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை என்ன செய்கிறார்? உண்டாக்குறார். கர்த்தர் உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டா? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்குதுங்கிறார். அதனால் இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படிங்கிறார். இப்படி இருக்கும்போது மனுஷன் தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக இருப்பான்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படிங்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசம் இருக்கிறது. சந்திரன் என்ன செய்யுது? அண்ணாந்து பார்த்தா கூட அது கூட என்ன செய்யுது? பிரகாசிக்காமல் இருக்கிறதாம். நட்சத்திரங்களும் என்ன செய்யுது? அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்லையாம். அதனால் புழுவாக இருக்கிற மனிதனும் பூச்சியாக இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரங்கிறார். புழுவாக இருக்கிற மனிதனும் பூச்சியாக இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரங்கிறார். யோபு மறுமொழியாக திடன் இல்லாதவனுக்கு எப்படி ஒத்தாசை பண்ணினாங்கிறார். திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினான்னு சொல்லி இப்போ பில்தாத்தி பேசும்போது யோபு மாத்திரமாக சொல்கிறாரு. விளநேற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி நீ உசாவு துணையாக இருந்து மெய்ப்பொருளை நினைச்சது குறைவை அறிவித்தாய்? யாருக்கு நீ அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களுடைய தங்குறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. ஆனால் அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாக எரிச்சது திறந்திருக்கு, நரகம் மூடப்படாது இருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு பாதாளம் திறந்திருக்கு, நரகம் என்ன செய்யுது? மூடப்படாதபடிக்கு இருக்குது. அவர் உத்தர மண்டலத்தை நினைச்சாரு, வெட்ட வெளியில் விரித்து வச்சிருக்காரு. பூமி நினைச்சாரு, அந்தரங்கத்தில் நினைச்சாரு, தொங்க விடுறாராம். உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்த காலத்தில் நினைச்சாரா தொங்க வைக்கிறாராம். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களை நினைச்சாரா கட்டி வைக்கிறாராம். அவர் பாரத்தினால் மேகம் நினைச்சது கிளிகிறது இல்லையா. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாரத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை நினைச்சாராம் விரிக்கிறாராம். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கார வட்டம் தீர்த்தாராம். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்குமா. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் கூட நினைச்சுனா அதிர்ந்து தத்தளிக்கிறதாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பு நினைச்சாரா அமர பண்ணி தமது ஞானத்தினால் அது மூர்க்கத்தை நினைச்சாரா அடக்கிறாரா. தமது ஆவியினால் வானத்தை நினைச்சாரா அலங்கரிக்கிறாரா. கர்த்தருடைய ஆவியினால் வானத்தை அலங்கரிக்கிறார். அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப ரசத்தை நினைச்சு தான் உருவாக்கிட்டான். இதோ இவைகள் அவருடைய கிரியில் என்னது கடை கோடியானவளாக இருக்கிறதா. அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளோ கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடுமுழக்கத்தை அறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி யோபு நினைச்சாரு. பில்தாத் பேசும்போது அதுக்கு மாறுத்துறன்னு சொல்கிறாரு. பின்னும் யோபு நினைச்சாரு 27வது அதிகாரத்தில் தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொல்கிறாரு. பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, என் சுவாசம் என்னில் இருக்கிறது, தேவன் தந்த ஆவி என் ஆசியில் நினைச்சது இருக்க மாட்டோம். தேவன் தந்த என் சுவாசம் என்னில் இருக்க மாட்டோம். சுவாசனா உயிர் நம்ம இடத்துல இருக்க மாட்டோம். தேவன் நம்மளுக்கு தந்த ஆவி என் ஆசியில் இருக்க மாட்டோம். என் உதடுகள் தீமையை என்ன செய்யாது? சொல்லாது. என் உதடுகள் தீமையை சொல்லாது. என் நாக்கு கபட பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். நான் சுவாசமும் என்னோட கர்த்தர் தந்த ஆவி எனக்கு இருக்க மாட்டேன். நான் நினைச்ச மாட்டேன். சர்வருடைய ஜீவனை நான் சொல்கிறேன். நான் அவரை நினைச்ச மாட்டேன், நான் பதிலிக்க மாட்டேன்னு சொல்கிறார். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பீங்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறது நீதின்னு சொல்லி நான் ஒத்துக்கொள்வது எனக்கு என்னது தூரமாக இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் நினைச்ச மாட்டேன், விட்டு விளக்க மாட்டேங்கிறார். ஏன்னா ஒன்றாவது நம்ம பார்க்குறோம், யோபு உத்தமனும் கர்த்தருக்கு பயந்து பல்லாப்பு குணர்னா இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால அவர் சொல்கிறாரு, என் ஆவி பிரிய மாட்டேன், நான் என் உத்தமத்தை விட்டு நினைச்ச மாட்டேன், நான் விட்டு விளக்க மாட்டேன். என் நீதியை கெட்டியாக நினைச்சு நான் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விட மாட்டேன். நான் உயிரெடுக்கும் அளவும் என் இருதையும் என்ன செய்து நிந்திக்காதுங்கிறார். அதனால் என் பகஞ்சன் ஆகாதவனை போலும் எனக்கு விரோதமாக எழும்புறவன் அக்கிரமக்காரனை போல என்ன செய்வாங்க இருப்பானாக. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்னங்கிறார். மாயக்காரன் பொருளை தேடி வச்சுருந்தா கூட தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அது நம்பிக்கை என்னங்கிறார். அதனால் ஆபத்து அவன் மேலே என்ன செய்யும் வரும் போது தேவன் அவன் கூப்பிடுதல் என்ன செய்ய வரான் கேட்பாரான். அவன் சர்வ வளர் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பானா? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டு இருப்பானாங்கிறார். தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிக்கிறேன். சர்வ வளரிடத்தில் இருக்கிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறைக்க மாட்டேங்கிறார். இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் என்ன கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் கண்டிருந்தும் இத்தனை வீண் என்ன ஏன் கொண்டிருக்கிறீங்கிறார். அதனால் பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்தில் வருகிற பங்கும் கொடுறக்காரர் சர்வவளரால் அடைக்கிற சுதந்திரமாக இருக்கிறாங்க. சுதந்திரமும் இருக்கிறது என்னென்னா அவனோட குமாரர் என்ன செய்வாங்க பெருகுனா பட்டயத்துக்கு என்ன செய்வாங்களாம் எறிவாங்களாம். பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்தில் வர்ற பங்கு என்ன அப்படின்னா கொடுறக்காரர் சர்வ வளரால் அடைக்கிற சுதந்திரமும் என்ன அப்படின்னா அவனுடைய குமாரர்கள் என்ன செய்கிறாங்க பெருகுனா பட்டயத்துக்கு என்ன செய்வாங்களாம் இரையாவார்களாம் பொல்லாதவர்கள் பிள்ளைகள். அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் என்ன செய்ய மாட்டாங்களாம் திருப்தி ஆக முடியாது. சரியான ஆகாரங்கள்
பொல்லாதவர்கள் பிள்ளைகள் கிடைக்காதாம். அதன் மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படும். அவனுக்கு வந்து யாரெல்லாம் மீதியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் செத்து நிச்சயம்லாம் புதைக்கப்படுவாங்களாம். அவனுடைய விதவைகள் என்ன செய்ய மாட்டாங்களாம், புலம்ப மாட்டாங்களாம். அவன் புழுதியை போல என்ன செய்கிறாங்க, பணத்தை குவித்து கொண்டாலும், அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்து வச்சுருந்தாலும், அவன் சவதரித்ததை நீதிமான் என்ன செய்கிறான், உடுத்து கொண்டு குற்றமில்லாத அவன் பணத்தை என்ன செய்கிறானா, பகிர்ந்து கொள்கிறானா. அவன் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் அது வந்து நீதிமானுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவனுடைய வீடு என்னதுமா, ஒரு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போல இருக்குமா. காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போல தானே நிச்சயமாக இருக்குமா. அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்று பறிக்கூடாதே போனால் கூட அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றும் இல்லாத இருக்க. வந்து ஐஸ்வர்யனாக இருக்கும்போது ஒன்றும் அவனுக்கு இழந்த மாதிரி இருக்காது. ஆனால் அவன் வந்து வரைக்கும்போது அவனுடைய கண்களை திறக்கும்போது ஒன்றும் இல்லாத இருக்குமா. அவன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் வந்து இருந்தவனுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாதான். நிறைய பேர் நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் துன்மார்க்கமாக இருந்து பொருளை சம்பாதித்து வச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஆகாரங்கள் இருந்தும் வயிற்றுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அந்தளவில் தான் அவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. வெள்ளத்தை போல திகில்கள் வாரிக்கொண்டு போகும், காலத்தில் பெருங்காற்று அவனை என்ன செய்யுமா, அடித்து கொண்டு போகுமா. கொண்டல் காற்று அவனை என்ன செய்யுமா, தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவானான். அது அவன் ஸ்தலத்திலேருந்து என்ன செய்யுமா, தள்ளி கொண்டு போகுமா. அவன் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை என்ன செய்கிறான், நான் தப்ப விடாத இருப்பாராம். அவருடைய கைக்கு தப்பி போட என்ன செய்வாங்களாம் பார்ப்பாங்களாம். அதனால் நிச்சய முடியாதான். ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவன் ஸ்தலத்தை விட்டு என்ன செய்வாங்களாம், விரட்டி விடுவாங்களாம். அடுத்தலாம் 28வது எவனு பேசுகிறான்னா, வெள்ளிக்கு என்ன செய்யுது, விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு என்ன செய்யுது, புடம்பிடும் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படுமா. வெள்ளிக்கு விளைவிடம் இருக்கிறது, வெள்ளி விளைகிறது, பொண்ணுக்கு புடம்பட்ட ஸ்தலத்துக்கு புடம்பட்டால் தான் வெள்ளி என்ன செய்ய எடுக்க முடியும். அதேபோல் இரும்பு என்னச்சது மண்ணிலேருந்து என்னச்சது எடுக்கப்படுது, இரும்பு மண்ணிலேருந்து எடுக்கப்படுது. செம்பு என்னச்சது கற்கள்லேருந்து உருக்கி அடித்து தான் எடுக்கப்படுதான். இரும்பு மண்ணிலேருந்து எடுக்கப்படுது, செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படுதான். மனிதன் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை என்னச்சுதான் கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே என்னச்சுறானா முடிவு உண்டாக்குறானா. அதனால் கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எலும்புனா கூட உழைப்பாளி என்ன செய்கிறானா அதே மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்கிறானாம். பூமியின் மேல் என்ன செய்கிறானாம், ஆகாரம் விளையுமா, அதன் கீழடத்தில் இருக்கிறவைகளோ அக்கினியில் என்ன செய்யுமா மாறினது போல இருக்குமா. அதுவும் கல்லுகளிலும் இந்திர நீளம் விளையுமா, அந்த கல்லில் இந்திர நிலை விளையுமா. அதுன்னு பொடிகள் பொன் பொடி போல் என்ன செய்யுமா உண்டாயிருக்குமா. ஒரு வழி உண்டா, அது வந்து ஒரு பட்சிக்கும் கூட என்ன செய்யதான் தெரியாதான். வள்ளிரின் கண்ணு கூட என்னச்சுதான் அதை கண்டது இல்லையா. துஷ்ட மிருகங்கள் காலு அதில் என்னச்சுதான் படலையாம். சிங்கம் அதை என்ன செய்தெல்லாம் கடந்து போவதில்லையாம். அவன் தன் கைகளை கற்பாரின் மேல் நீட்டி மலைகளை என்னச்சிறானா வேரோடு புரட்டுறானான். கண்மலைக்குள்ளும் நீர்கால்களை என்னச்சிறானா வெட்டுறானான். கண்மலைக்குள்ளே நீர்கால்களை வெட்டுறான். அவன் கண் விளையிருந்த எல்லாவற்றையும் நிச்சயமாக காணுமா. ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை என்னச்சிறானா அடைக்கிறானா. மரவிடத்தில் இருக்கிறது என்னச்சிறான் வெளிச்சத்தில் என்னச்சிறானா கொண்டு வருகிறானா. மரவிடத்தில் இருக்கிறத வெளிச்சத்தில் கொண்டு வரானாம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எதுங்கிறார். அதன் விலை மனுஷனுக்கு தெரியாதான். ஞானம் வந்து கண்டுபிடிக்கிற இடம் மனுஷனுக்கு தெரியாதான், புத்தி விளைகிற இடமும் மனுஷனுக்கு தெரியாதான், அதன் விலை வந்து மனுஷனுக்கு தெரியாதான். அது ஜீவனோட தேசத்தில் என்ன செய்கிறது, அகப்படுறது இல்லையாம். அடுத்தல ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறதான். சமுத்திரமும் என்னச்சுதான் அது என்னிடத்தில் இல்லைங்கதான். புத்தியையும் ஞானத்தையும் ஜீவனோட தேசத்தில் அகப்படுறது இல்லையா. ஆழமானது என்னிடத்துல இல்லைங்கிறதான். சமுத்திரமும் அது என்னிடத்தில் இல்லைங்குதான். அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுத்தாலும் அதற்கு கிரயமாக வெள்ளையை நிற்கவும் ஞானத்துக்கும் புத்திக்கும் இருக்க முடியாதான். அடுத்தால ஒப்பிரின் தங்கம் விளையேற பெற்ற கோமேதகம் இந்திர நிலகமும் அதற்கு என்ன செய்தான் ஞானத்துக்கும் புத்திக்கும் ஈடு இல்லையாம். பொன்னும் பளிங்கும் அதற்கு என்ன செய்த ஞானத்துக்கு புத்திக்கும் ஒப்பு அல்லையாம். பசு பொன்னாபுரங்களும் அதுக்கு என்ன செய்த மாற்றம் கூடாதான். பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசக்கூடாதான். முத்துகளை பார்க்கலும் ஞானத்தின் விலை என்ன செய்து உயர்ந்ததான். முத்துகளை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்ததாக இருக்கிறதான். எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு என்ன செய்தல, எத்தியோப்பியன் புஷ்பராகம் அதுக்கு நிகர் இல்லையா. பசும் பொண்ணு அதற்கு என்ன செய்தான் சரியல்லையாம். இப்படி இருக்க ஞானம் எங்கேருந்து வரும், புத்தி தங்க விட எங்கங்கிறார். இப்படி இவ்வளவு தங்கத்துக்கு ஆறுக்கு இது எல்லாமே ஒப்பிட்டாச்சு. அதுக்கு ஞானமும் புத்தியும் என்ன செய்யுது சரியில்லையா. அப்போ அந்த அளவில் இப்படி இருக்கும்போது ஞானம் அப்போ எங்கேருந்து தான் வருது, புத்தி தங்குற இடம் எங்கே தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு அது ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் கூட இருந்துச்சுதான் அது மறைந்து இருக்கிறதாம். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் இது கீர்த்தியை கேட்டோங்கிறதான். நாசமும் மரணமும்
எங்கள் காதுகளினால் தான் நாங்கள் இந்த கீர்த்தி கேட்டோம் அப்படிங்கிறாங்க. ஞானத்தையும் புத்தியையும் நாசமும் வரணும்னு சொல்லுதான். காதுனால் கேட்டோம்னு சொல்லி. ஆனால் தேவனோ அதன் வழி என்னச்சுவார் அறிவாராம். தேவன் அது வழியை அறிவார். ஞானம் புத்தி எங்கேருந்து வருகிற வழி தேவன் மட்டும்தான் அறிவார் அப்படிங்கிறாரு. அது ஸ்தானம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஞானம் புத்தி எங்கேருந்து வருங்கிறது தேவன் மட்டும்தான் அறிவார். அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறாராம்? காண்கிறாராம். பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானத்திற்கு கீழே இருக்கிறதெல்லாம் காண்கிறாராம். அவர் காற்றுக்கும் அது நிறைய நியமித்து ஜலத்துக்கும் அதை அளவே பிரமாணிக்கிறார். காற்று வந்து அதுக்கு இவ்வளவு காற்று வரணும் வைக்கிறங்கிறது கர்த்தர் தான் அதுக்கு என்ன செய்றார்? நிறைய கொடுக்குறாராம். ஜலத்துக்கும் அதன் அளவு என்ன செய்கிறாராம்? பிரமாணிக்கிறாராம். மழைக்கு என்ன செய்கிறாரு? திட்டத்தையும் இடி முழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியும் என்ன செய்கிறாராம்? ஏற்படுத்துகிறாராம். அவர் அதை பார்த்து கணக்கிட்டாராம். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானங்கிறார். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுதே புத்தின்னு சொல்கிறாராம். மனுஷனை நோக்கி சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு பயந்தா உனக்கு என்ன செய்யுது? ஞானம் கிடைக்கும். நீ பொல்லாப்பை விட்டு விலகுனா உனக்கு புத்தி கிடைக்குங்கிறார். அதனால் ஞானமும் அறிவும் வந்து கர்த்தர் மட்டும் தான் அறிவார். வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது அப்படின்னு சொல்லி யோபு தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. இதுக்கு உறைவிடம் கிடையாது, இதுக்கு வந்து விலையுறந்த முத்தும் கிடையாது, ஒப்பிரின் தங்கமும் கிடையாது, எங்கேருந்து என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் ஞானத்தையும் அறிவு புத்தியும் என்ன செய்வார்? அறிவார். அவர் ஒருவருக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அது நமக்கு ஞானம் வேணுமா? புத்தி வேணுமா? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும்போது ஞானம் கிடைக்கும். பொல்லாப்பை விட்டு விலகும்போது புத்தி கிடைக்குன்னு சொல்லி யோபு தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் தன்னுடைய நண்பருக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நமக்கு ஞானம் வேணுமா? அறிவு வேணுமா? நம்ம கர்த்தருக்கு என்ன செய்வோம்? பயப்படுறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நமக்கு ஞானம் புத்தியை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.